வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்னவென்று குளித்தலை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். அரசியல் கட்சிகள் என்னென்னமோ வாக்குறுதிகள்லாம் வழங்குறாங்க. இன்னைக்கு குடியிருக்க வீடு இல்லாமல் இன்னைக்கு அரசு புறம்போக்கு இடங்களிலே குடியிருப்பவர்களை காலி செய்ய சொல்கிறார்கள். அவர்களுக்கே பட்டா வழங்கி அவர்களை அங்கு இருப்பது போல் அவங்களுக்கு ஒரு இடத்தை வழங்கி அந்த நத்தம் புறம்போக்கில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குமாறு எந்த அரசியல் கட்சியும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம். அதே போன்று இன்னைக்கு மருத்துவத்துறையில் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் அரசு மருத்துவத்துறையில் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் பணியில் டாக்டர்கள் இல்லை. அரசியல் கட்சிக்கு தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க. பணம் தரேன், 1000 ரூபா தரேன், 1500 தரேன்னு சொல்லி ஆளாளுக்கு போட்டி போட்டு சொல்கிறாங்க. அது பொதுமக்களுக்கு பயன் தருமான்னு கேட்டால் அது பயன் கிடைக்காது. கண்டிப்பாக முழு பயனும் கிடைக்காது. பொதுமக்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாலே அரசியல் கட்சிங்க ஒரு நல்ல மதிப்பு பொதுமக்கள்கிட்ட கிடைக்கும். மக்கள் எதிர்பார்க்குற தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, இலவச மருத்துவம், இலவச கல்வி, இதுதான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிற வாக்குறுதி. மக்கள்கிட்ட வேணா இப்போ முக்கியமான அடிப்படை தேவை, ஒரு குடும்பத்துக்கு தேவை என்பது அவங்க கொடுக்குற காசு பணம் இதெல்லாம் வாய்ப்பில்லை. அதாவது தகுதியற்ற ஒரு என்னுடைய கருத்து. 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், இன்னும் போயிடும். ஆனால் மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை படித்து லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் உள்ள பட்டதாரி நிறைய காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு வேலை பண்ண முடியுமா? அப்படி பண்ண கொடுக்குறான்னு இந்த சலுகைகள் எதுவுமே வேணாம். இன்னைக்கு மாவட்ட தலைமை கரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு சொல்லியிருக்காங்க, திறந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மருத்துவமனைக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வசதிகள் எந்த இதுவுமே மக்களுக்கு சேர்றதில்ல. ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை நர்ஸுகளாக இருக்கட்டும், இல்லை பணி செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், சரியான முறையில் அவங்க இன்னும் அதுக்கு உண்டானது வழிவகை செய்யலை. ஆனால் ஆஸ்பத்திரியை அரசுக்கு ஒரு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக திறந்து வச்சிடுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்களுக்கு அடுத்ததாக இன்றைக்கி எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா அது பொதுமக்கள் சார்பாக அது நல்லாயிருக்கும். முக்கிய தேர்தல் வாக்குறுதி எல்லாமே தராங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி அதை நிறைவேற்றுறதில்லை. தேர்தல் நேரத்தில் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேங்கிறாங்க, ஒன்றுமே நிறைவேற்றதில்லை. ஒரு வேலை வாய்ப்புங்கிறது, கல்வி, அதில் எதுவுமே பின்தங்கி உள்ளது. வேலை வாய்ப்புங்கிறது இன்னும் எதுவுமே உருவாக்கலை. அதை அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். பல அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகள் கொடுக்குறாங்க. அது மக்களுக்கு பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக இருக்கணும்னு என்னோட விருப்பம். நீண்ட கால பயனுள்ள ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கணும். விவசாயிகளும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கணும். மழைக்காலங்களில் தேவையில்லாமல் கடலில் கலக்கும் குடிநீர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் சென்று விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தினால் தமிழக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றாக இருக்கும். இப்போ இருக்க ஜனத்தொகைக்கு இது மாதிரி விவசாயத்தை மேம்படுத்தினா தான் நாடு நல்லாயிருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா, எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வாக்குறுதியை கேட்க சொல்கிறாங்க. அதை வரி போட்டு அதிலிருந்து மிச்சம் பண்ணி அதில் நலத்திட்டம் பண்ணால் நல்லாயிருக்கும். உலக வங்கியில் கடனை வாங்கி 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 மேலும் மேலும் தமிழக மக்களை கடன்காரனாக ஆக்காமல் வரி பணத்தில் மிச்சம் பண்ணி தொழிற்சாலை நிறையா தொடங்கி கல்விக்கு சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருங்காலத்தை காக்கணும்.